மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள்ல இருக்க 49 தொகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல நடைபெற்ற 5ஆம் கட்ட தேர்தலில் முந்த போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் பியூஷ் கோயல், ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகளிலையும் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 2 கட்ட வாக்குப்பதிவு மட்டுமே மீதமுள்ள நிலையில 5ஆம் கட்ட தேர்தல் முக்கியத்துவம் பெறுது. 6 மாநிலங்கள், 49 தொகுதிகள். 5ஆம் கட்ட தேர்தலில் முந்துவது யார்? யாருடைய பிரச்சாரம் தேர்தலில் கை கொடுக்க போகிறது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மக்களவை தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள 49 தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. வாக்குப்பதிவு நடந்த 49 தொகுதிகளில் 695 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துல 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள், ஜார்க்கண்ட்ல 3 தொகுதிகள், பீகார் மற்றும் ஒடிசால தலா 5 தொகுதிகள்னு 6 மாநிலங்கள்ல 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்கள்ல தலா 1 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெற்றிருக்கு. 5ஆம் கட்ட தேர்தலில் ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், உமர் அப்துல்லா, சிராக் பஸ்வான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் போட்டியிடுற தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் ஒடிசாவின் 35 சட்டமன்ற தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் பாஜக மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வந்த நிலையில பிரதமர் மோடி சமீப காலங்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் பேசலன்னு சொல்லி வரதையும் பார்க்க முடியுது. வடகிழக்கு மாநிலங்கள்ல தேர்தலை சந்திக்கவே இப்படி பிரதமர் மோடி பேசுவதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வேலைவாய்ப்பு, விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு பிரச்சாரத்தை முன்வைக்கிறது கை கொடுக்கிறதா சொல்லப்படுது. பாஜகவும் எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமையின்மையையும் நிலையற்ற தன்மையையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களுக்கு சாதகமா அமையும்னே சொல்லப்படுது. தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறந்த நிலையில யாருடைய பிரச்சாரங்கள் தேர்தல்ல வாக்குகளா மாறியிருக்கு அப்படிங்கிறத ஜூன் 4 தேர்தல் முடிவுகளே சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.